டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் நான் 5 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயங்களுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா காத்துட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதே இல்லை. பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் கண்டிப்பாக இந்த 5 இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. இல்லைன்னா அந்த டைமில் நமக்கு வந்து ஐயோ இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கட் ஆஃப் வந்து 160க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி நீங்க காத்திருக்க கூடாது. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வேணும். 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜில் உங்களுக்கு சீட் வேணும்னா கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் வந்து 160க்கு மேல இருக்கணும். 160க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் சீட்டுக்காக காத்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் திங் இது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மா டிக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபார்மா டிக்கு கவர்மெண்ட் காலேஜ்க்கு என்ன கட் ஆஃப் வேணும், என்ன கட் ஆஃப் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்மா டிக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. தனியார் கல்லூரிகள் மட்டும்தான் கவுன்சிலிங் வரும். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் லேக்ஸ், 1 லேக்குக்கு மேலே தான் கண்டிப்பாக கேட்பாங்க. மூணாவது, பேராமெடிக்கலுக்கு 7.5% ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ இந்த 7.5% ரிசர்வேஷனுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். பேராமெடிக்கலுக்கு 7.5% ரிசர்வேஷன் கிடையாது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் அட்மிஷன் கொடுக்குறாங்களே தவிர பாய்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷன் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் கிடையாது. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இதையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாய்ஸ் யாராவது ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் காத்திருக்க கூடாது. அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா நமக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துரும். அடுத்து அஞ்சாவது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த 19 கோர்சஸ்க்குமே வந்து தனியார் கல்லூரிகள் கவுன்சிலிங் வராது. சோ பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி இந்த 4 கோர்ஸுக்கும் தான் தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்கும். அதாவது 5000 சீட்டு, 8000 சீட்டு, 10,000 சீட்டுன்னு சொல்லி இந்த பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி 4 கோர்ஸ்க்கு தான் நிறைய தனியார் கல்லூரிகள் வரும். அதே மாதிரி கார்டியாக் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆப்டோமெட்ரி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிசிசியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கு வந்து தனியார் கல்லூரிகள் வரும். ஆனா பாத்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 காலேஜ் தான் வரும். சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 30 சீட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ்க்கும் நிறைய காலேஜ் வரும். நம்ம வந்து தனியார் கல்லூரிகளில் பிசிசியன் அசிஸ்டன்ட் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். நீங்க இதுக்காண்டியும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா காத்திருக்க கூடாது. ஸோ தனியார் கல்லூரிகள் அப்படிங்கிறது பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி இதுக்கு தான் நிறைய காலேஜஸ் வரும். இப்போ நம்ம பார்த்தா மற்ற கோர்சஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 or 2 காலேஜஸ் தான் வரும். சீட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது போக மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸ், அதாவது உங்களுக்கு அதர் கோர்சஸ்க்குள்ள பிஎஸ்சி, ஓடிஐடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியார் கல்லூரிகள் வராது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன 5 விஷயத்துக்காகவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா காத்திருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை.